மக்கள் உயிர் ஸ்டாலினுக்கு துச்சமா? வருமானம் வந்தால் போதும் என நினைப்பதா? காலாவதியான மதுப்பாட்டில்களை விற்கலாமா? குடிமகன்கள் உயிரை வைத்து வருமானம் ஈட்டலாமா? கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் உள்ள 113 டாஸ்மாக் கடைகளுக்கு செண்பகராமன் புதூர் குடோனில் இருந்து மது பாட்டில்கள் அனுப்பி வைக்கப்பட்டு விற்பனையாகிறது. குடோனில் இருந்து சப்ளை செய்யப்படும் சரக்குகள் காலாவதியான நிலையிலேயே அனுப்பி வைக்கப்படுவதாக டாஸ்மாக் தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 90 நாட்கள் கழிந்த சரக்குகள் அனைத்தும், அந்த மதுபானத்தின் சரக்குகள் அனைத்தும் குடோனுக்கு திரும்ப பெற்றுவிட்டு அது இப்பொழுது என்னவென்றால் அதில் மறுபரிசீலனையாக 90 நாட்கள் அப்படி கழிந்ததாக 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் கழித்த சரக்குகள் இன்று லேபிள்கள் இல்லாமல் நம்முடைய கடைகளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது. அந்த பாட்டில்களை பார்க்கும்போது அந்த அட்டை பெட்டியில் மட்டும்தான் அதற்கான ஸ்கேனிங் இருக்கும். ஆனால் உள்ள இருக்கும் சரக்குகள் எந்த சரக்குமே ஸ்கேன் ஆகாது. இதை நம்ம மற்றவர்களுக்கு நம்ம விற்கும்போது ஏதாவது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம். ஏனென்றால் தரம் இருக்குமா? 4 வருடம் 5 வருடம் கழித்தது என்றால் அது தரம் இருக்காது. அதை தரத்தை செக் பண்ணி அதை கொடுக்க வேண்டும். எங்களுக்குள்ள பணியாளர்களுக்கான அச்சம் என்னவென்றால், இதை குடித்து மதுப்பிரியர்களுக்கு ஏதாவது உடலில் ஏதாவது தீங்குகள் விளைவிக்க உயிர் அச்சங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அது இந்த பணியாளர்கள் மீது சுமத்தப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து 90 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் காலாவதியான சரக்குகளை டாஸ்மாக் கடைகளில் இருந்து திரும்ப பெற்று குடோன்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அங்கிருந்து மீண்டும் மது ஆலைகளுக்கே அனுப்பி வைக்கப்படுவது நடைமுறை. தற்போது 2 வருடங்களுக்கு மேலாக டாஸ்மாக் கடைகளில் திரும்ப பெறப்பட்ட மது பாட்டில்கள் மீண்டும் டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மதுபானங்களின் அட்டைப்பெட்டியில் மட்டுமே ஸ்கேன் செய்ய முடியும். பாட்டிலின் மேல் உள்ள குப்பிலியில் ஸ்கேன் செய்ய முடியாது. இதனால் காலாவதியானது தெரியாமலேயே விற்பனை செய்யும் நிலைக்கு ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காலாவதியான மதுவை குடிக்கும் மது பிரியர்களின் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். இது சம்பந்தமாக டாஸ்மாக் கடையில் தினமும் வாக்குவாதம் நடக்கிறது. நீங்க தரம் மிகுந்ததாக அதை உறுதித்தன்மையோடு கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் இப்பொழுது கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். அதை பரிசீலனை பண்ணி அதை தரமான பொருளை கொடுக்க வேண்டும். மாற்று மாவட்டங்களில் இருந்து வரும் அந்த கழிவு பொருட்களை நம்முடைய குமரி மாவட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. இது நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பெட்டியில் 48 பாட்டில்கள் இருக்கும். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6000 கேசுகள், 6000 8000 கேசுகள் வெளி மாவட்டத்திலிருந்து வந்ததாக தகவல்கள் வரப்பெறுகிறது. அது இந்த மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இதில் உயிர் அச்சங்கள் ஏற்படும் என்பதுதான் கவலை. இது பணியாளர்களாகிய எங்களுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுகிறது. மாவட்டம் முழுவதும் 8000 கேஸ் காலாவதியான மதுபான வகைகள் உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அவற்றை மாற்றித்தர வேண்டும் எனவும் தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்துகின்றனர்.